என்னதுமா இது? பாதாம் பீஸுன்னு. ஓ, நைட்டு கல்லு கல்லா ஊற வச்சது. எப்படி இருக்கு பாரு, சூப்பராக இருக்கு பாரு. ஆமாம், சாதம் மாதிரி வருது பாரு. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாரு, துளி துளி கூட தண்ணியே இல்லை. ஆமாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆமாம், அப்போ ரொம்ப எனக்கு சூடாக இருக்கும் உடம்பு. டெய்லி ஊற வச்சுட்டு அதில் சுத்தம் இல்லாமல் கிடைக்கும். இது சுத்தமாக இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கணும். இதோ அதில் மரப்பட்டை அப்படிலாம் கிடைக்கும், அது ஊற வச்சோன்னு வரும். இப்போ இதை என்ன பண்ண போகிறீங்க? இதை அப்படியே போட்டு இதோ பால் காஞ்சிச்சு பாரு. ஆமாம், பால் காஞ்ச உடனே பாலையும் இதையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சுட சுட குடிக்க வேண்டியது தான். முதல்லாம் தண்ணி இருக்கும், நான் தண்ணி புளிஞ்சு வைப்பேன். அது வேற இது வேற. இதை குடிச்சு முடிச்சிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு, ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் அடுத்து. பாதாம், அடுத்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸு. சக்கரை போட்டாச்சு. பால் காய்ச்சாச்சா? பால் காய்ச்சி இதை ஊற்றியாச்சு. அடுத்து ஜெல்லியில் போட்டு ஊற்ற வேண்டியது தான். ஜெல்லியில் போட்டு ஊற்ற வேண்டியது தான். ஆமாம், அதுனா 2 கிளாஸ். கட்டி கட்டியாக வருது. தான் பாதாம் பீஸுன்னு. பா, கல் மாதிரி உழுவுதுமா. அவ்வளவு குளிர்ச்சி, அப்படி உழுவுது. பாலை கொஞ்சம் குறைச்சிருக்கணும், நிறையா. அதுக்கு தான் என்னாட்டம் கிளாஸில் அளந்து ஊற்றணும். இல்லை இல்லை, பிசுனோட கலந்தோம்ல, அதனால கூட தான் வரும். கல் போட்டால் காக்காக்கு எப்படி தண்ணி நிறையா வருது அந்த மாதிரி. என்னடா பார்க்குற? குடி குடி. டெய்லி இது ஒரு பழக்கம். எவ்வளோ இருந்தாலும் அவங்க டம்ளர்லேருந்து கொஞ்சம் ஊற்றுனா தான் அன்றைக்கி நாள் விடியும் எங்கள் அம்மாவுக்கு. சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு.